எல்லா ஊர்லேயும் மழை பெய்கிற மாதிரி கோயம்புத்தூர்லேயும் செம்ம மழை இன்னைக்கு அக்டோபர் 22. நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து இங்கே வந்து மகாராஜா பூங்கா, அதில் வந்து நம்ம வந்து தினமும் வந்து நடைப்பயிற்சி போகிற இடம். இப்போ இன்றைக்கி என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, மழை வந்து விட்டு விட்டு வந்துக்கிட்டு இருந்ததுனால இன்றைய நடைப்பயணம் வந்து எப்படி இருந்தாலும் வந்து தடங்களாயிரும் அப்படின்ட்டு தான் நினச்சேன். பட் இங்கே இருக்கிற ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் மேலே பார்க்குறீங்க இல்லையா, இப்போ இந்த பார்க்குக்குள்ளே மேலே ஒரு தென்பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஷெட்டு ஒன்று போட்டிருக்காங்க. இப்போ அதுதான் இப்போ நீங்கள் மேலே பார்க்குறது. ஸோ இந்த ஷெட்டில் நம்ம வந்து இப்போ மழை பெய்கிறப்போ ஷெட்டில் வந்து நின்றுக்கிட்டு வாக்கிங் போய்க்கலாம். அதனால் உங்களுடைய அன்றாட உடற்பயிற்சி, தேகப்பயிற்சி, நடைப்பயிற்சி இது வந்து எந்த வகையிலையும் வந்து பாதிப்படையாது. குறைந்தபட்சம் 5 கிலோமீட்டராவது நடந்துடணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட். ஸோ இன்றைக்கி வீட்டில் கிளம்புறப்போ மழை இல்லை, லேசாக தூரல் இருக்குது, போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணி வந்தது. பட் இங்கே வந்து ஒரு ரவுண்டு சுற்றின உடனே மழை பிடிச்சிருச்சு. ஆனால் வந்து நம்ம சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, மழை காலத்தில் இந்த மாதிரியே வந்து நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. ஆனால் மழை பெய்கிறப்போ கூட அதை வந்து நம்ம வந்து ஒரு சாக்காக எடுத்துகிட்டு நம்மளுடைய அன்றைய உடற்பயிற்சிக்கு வந்து விடுமுறை முடிஞ்ச அளவுக்கு விடாமல் பார்த்துக்கணும். சரி, எப்படி நம்ம வந்து மழை பெய்கிறப்போ வெளியில் போகிறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வீட்டிலே இருந்துக்கலாம். வீட்டிலே இருந்து மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி, இல்லை வீட்டில் வந்து இந்த மாதிரியான நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரியான ஷெட்டு வந்து மொட்டை மாடியில் வந்து யாராவது இந்த மாதிரி ஷெட்டு போட்டிருந்தா அதுக்குள்ளே இருந்து உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி இந்த மாதிரி எதாவது பண்ணிக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு மழை காலத்தில் வாக்கிங் போகிறது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தம். ஆனால் நம்ம சொல்ல வர்ற விஷயம், மழை வந்துருச்சு அப்படிங்கிறக்காக உங்களுடைய தேக பயிற்சியை வந்து விட்டு கொடுத்துறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து செய்யுங்க. இதுதான் வந்து கோயம்புத்தூர் மகாராஜா பூங்காவினுடைய உட்புற தோற்றம், அதாவது அந்த ஷெட்டினுடைய வெளிப்புற தோற்றம். இதுதான் நடுவில் இன்றைய உடற்பயிற்சியை, நடைப்பயிற்சியை முடிச்சாச்சு. மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. பை பை.